அப்படியா? இது டெத் சீன் ஆச்சு, கொஞ்சம் டிராமா இருக்க தான் செய்யும். டிராமாவோட சேர்த்து ஆக்ஷனும் நடக்கலாம். தனு, நான் தான் சொல்றேன்ல. அக்கா, ஆர் யூ ஓகே? ஆ, நான் நான் உங்ககிட்ட அப்புறமா பேசுறேன். நான் சொல்றது கொஞ்சம் அக்கா ஒரு நிமிஷம் நில்லுங்கக்கா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சாரி பாட்டி, நான் கவனிக்கல. சாரி. நீ சேஞ்ச் ஆயிட்டா இல்லையா, ஆனா உன்னோட லவ் சேஞ்ச் ஆகல. See, நீ முன்னாடியும் அன்லக்கியா தான் இருந்த, இப்பவும் அன்லக்கியா தான் இருக்க. தனு உன்ன என்ன நீ? சாரி. இப்ப இருக்கிற குழந்தைங்க எந்த வேலையும் உருப்படியா செய்யறதே இல்ல. அக்கா, யூ ஓகே? நம்ம பேசிட்டு இருந்தோம்ல, அது என்னன்னா அக்கா, மாமா உங்களை ரொம்ப காதலிக்கிறாரு. த்ரிஷா, என்ன காதலிக்கிறாரா? ஐ திங்க் பிரக்யா இஸ் ட்ரங்க். அக்கா, அக்கா, அக்கா எங்க போனாங்க? பிரக்யா, சொல்லுங்க. இவ அவளோட அவரை பத்தி பேசல, என்னோட அவரை பத்தி பேசுறா, அப்படிதானே? ஆமா, நான் சொல்றது மிஸ்டர் கிங் கிடையாது. இது அவரு. அது அங்க பாரு, பாத்தியா? So nice. So nice. Thank you. ஓகே. அப்புறம் உங்களுக்கும் thank you so much. அவரே கிடைச்சிட்டாரு. நீங்களே பாத்தீங்கல்ல பிரக்யா. பிரக்யா, என் கூட வாங்க. பிரக்யா, பிரக்யா, நான் உங்ககிட்ட பிரக்யாவை பத்தி ஒரு விஷயம் கேட்கணும். அவளை பத்தி கண்டிப்பா எல்லா விஷயமும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பிரக்யாக்கு இங்க இருக்கிறவங்கள எப்படி தெரியும்? பிரக்யா இந்த ஃபேமிலில ஒருத்தியா இருந்தாளா? அவளுக்கு இங்க வரதுக்கு ஏன் ரொம்ப பிடிச்சிருக்கு? அவளுக்கும் இந்த வீட்டுக்கும் என்ன சம்பந்தம்? அப்படியா? உங்களுக்கு என் மேல எவ்வளவு நம்பிக்கை இருக்குன்னு சொல்லுங்க. என்னது? அதான் நம்பிக்கை. நம்பிக்கை எவ்வளவு இருக்குன்னு சொல்லுங்க. நம்பிக்கையா? நிறைய நம்பிக்கை இருக்கு. காதல் அதிகமா இருக்கா, நம்பிக்கை அதிகமா இருக்கான்னு தெரியலையே. இப்படி சொன்னீங்கன்னா எவ்வளவு நம்பிக்கை இருக்குன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? இப்படிலாம் சொல்லக்கூடாது. நீங்க நீங்க ஒண்ணு பண்ணுங்க. உங்களுக்கு ஹார்ட் சர்ஜரி நடக்க போகுதுன்னு நினைச்சுக்கோங்க. அப்புறம் நான் ஹார்ட் சர்ஜரி பண்ண போறேன்னு சொன்னேன்னா, அந்த டாக்டர் இல்ல நான் தான் பண்ண போறேன்னு சொன்னா, நீங்க அப்ப என்ன பண்ணுவீங்க? நீங்க பிரக்யா தான் சர்ஜரி பண்ணணும்னு சொல்லுவீங்க, கரெக்டா? சரி, நீ முதல்ல சரியா நின்னு காட்டு. நில்லு. உன்னால ஒழுங்கா நிக்கவே முடியல. நீ எப்படி அக்னியை சுத்தி வருவ? நீங்க தானே பிடிச்சுப்பீங்களே, அது போதாதா? என்னால எப்படி அதை பண்ண முடியும்? நீ ரொம்ப குடிச்சிருக்க பிரக்யா. நான் உங்க மனைவி ஆகணும்னு உங்களுக்கு ஆசையே இல்ல. நான் உங்க கூட வாழணும்னு உங்களுக்கு ஆசை இல்ல. நீங்க போய் சொல்றீங்க. உங்களுக்கு என் மேல கொஞ்சம் கூட நம்பிக்கையே இல்ல. என் மேல உங்களுக்கு காதலே இல்ல. ஆனா நான் உங்களை எவ்வளவு காதலிக்கிறேன்னு தெரியுமா? You don't love me, but I love you. I love you. I love you so much. நீ இப்போ தெளிவா இல்ல. நீ என்ன சொல்றன்னு உனக்கே தெரியல. எனக்குள்ள உங்க காதலோட போதை இருக்கு. நான் உங்களை ரொம்ப ரொம்ப காதலிக்கிறேன். இவ்ளோ ரெக்வெஸ்ட் பண்றேன், நீங்க என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. நான் உங்ககிட்ட கெஞ்சணும்னு நீங்க எதிர்பார்க்கறீங்க. என்ன புரிஞ்சுக்கோங்க, நான் உங்களை ரொம்ப காதலிக்கிறேங்க. எனக்கு தெரியும், நான் உங்களுக்கு ஐ லவ் யூ சொன்னது உங்களுக்கு பிடிக்கல. நான் உங்களோட மனசுல இல்லன்னு எனக்கு தெரியும். இல்ல இல்ல. ஆமா, நீங்க என்கிட்ட போய் சொன்னீங்க. ஆமா, நீங்க என்ன காதலிக்கிறீங்கன்னு நான் தான் முட்டாள்தனமா நினைச்சிட்டேன். உங்களுக்கு என் மேல நம்பிக்கை இருக்குன்னா காதலும் இருக்கும்.
இது உங்க கல்யாண ட்ரெஸ்ல? இப்போ பிரக்யாவும் அவளோட கல்யாண ட்ரெஸ் போட்டிருக்கானும் போது நானும் என் கல்யாண ட்ரெஸ் போட்டுக்கணும்ல. உங்க கல்யாணம் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் ஆயிட்டே போது போங்க. நான் பார்க்க ஸ்பெஷலா இருக்கணும்னா நான் சேஞ்ச் பண்ணணும். ஓகே, எனக்கு புரிஞ்சிருச்சு. நான் போறேன். நான் பிரபா கிட்ட போய் கல்யாண பொண்ணும் கல்யாண மாப்பிளையும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்கன்னு சொல்றேன். ரொம்ப அதிகமா சொல்றேன். தெளிவா இல்லங்கிறதுனாலதான் இதெல்லாம் சொல்றேன். ஆனா நான் சொல்றதெல்லாம் உண்மை. கொஞ்சம் ஒழுங்கா நில்ல. நான் சொல்றதெல்லாம் கேட்டு நீ ஷாக் ஆவேன்னு எனக்கு தெரியும். ஆனா எனக்கு இதுல எந்த பிரச்சனையும் இல்ல. ஒண்ணு தெரியுமா, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நான் ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கேன். நான் வெரி ஹாப்பி, வெரி 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 ஹாப்பியா இருக்கேன். எனக்கு கல்யாணம் நடக்க போகுது. நான் காதலிக்கிறவரையே நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். ரெண்டாவதா எப்ப எனக்கு கல்யாணம் நடக்க போகுது? நீ அபிய கல்யாணம் பண்ணிக்க கூடாது. இந்த கல்யாணம் நடக்க நான் விடவே மாட்டேன். கல்யாணம் தேவையில்லை. உன்னோட ஃபேமிலி, உன்னோட பொண்ணு, இந்த சொசைட்டி எதுவுமே உன் மைண்ட்ல இருக்காது. உன்னோட காதல் மட்டும்தான் உனக்கு ஞாபகம் இருக்கும். உனக்கு தெரிஞ்சுதான் ட்ரிங்க் கொடுத்திருக்காங்க பிரக்யா. அவங்க என்ன எதிர்பார்க்கறாங்களோ அதை நீ பண்ணணும்னு அவங்க நினைக்கிறாங்க. அபி உன்னோட காதலை பயன்படுத்திட்டு இருக்கான் பிரக்யா. நீ தெளிவா இல்லாத நேரத்துல கல்யாணம் பண்ணிக்க நினைக்கிறான். நீ என்ன நினைக்கிற? அபி எதுக்காக உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறான்? அவன் உனக்காக இந்த கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கல. அது கியாராக்காக. அவன் கார்னர் பண்ணுவான். அதுக்கப்புறம் உன்னால எதுவும் பண்ண முடியாது பிரக்யா. நீ இத்தனை வருஷம் கியாராவை அவனை விட்டு தள்ளி வச்சிருந்த. இதுக்கப்புறமா எப்பவுமே கியாராவை அவன் பக்கத்திலேயே தான் வச்சுக்குவான். ஆனா அவன் கூட நீ இருக்க மாட்ட. இப்ப நீ சந்தோஷத்துல துள்ளி குதிச்சிட்டு இருக்கல. இந்த சந்தோஷம் கொஞ்ச நேரம் தான் இருக்கும். இந்த சந்தோஷம் உன்னை விட்டு போனதுக்கு அப்புறமா நீ வாழ்நாள் முழுக்க அழுவ. நான் உன்னை ரொம்ப அதிகமா நம்பினேன் த்ரிஷா. பிரபாவை விட அதிகமா நம்பினேன். ஆனா இப்ப யாரையும் நம்ப கூடாதுன்னு புரிஞ்சுக்கிட்டேன். நேஹா தருண் கல்யாணத்துக்கு இன்னும் 4 மணி நேரம் தான் இருக்கு. அது வரைக்கும் நான் வீட்டுக்குள்ள வர மாட்டேன். அக்கா ஒரு நிமிஷம். அக்கா ப்ளீஸ் சொல்றத கேளுங்க. மாமா, அக்கா எங்கேயோ போயிட்டு இருக்காங்க. ப்ளீஸ் நீங்க தடுத்து நிறுத்துங்க. அவ போகட்டும் விடு. அபி உனக்கு என்ன பைத்தியமா? ஏற்கனவே அவங்க கோவத்துல இருக்காங்க. இப்ப நீ வேற. போகட்டும் சொல்றேன்ல. அவனோட குடும்பம் உடைஞ்சிடும் இல்லையா? அபிக்கும் பிரக்யாக்கும் முன்னாடியே ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியுமா? தெரியுமாவா? இதுக்கு முன்னாடி அவங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபா இருந்தாங்க. ஏதோ ஒரு காரணத்தினால அவங்க 2 பேரும் பிரிஞ்சிட்டாங்க. ஆனா நேஹா தருண் மூலமா அவங்க 2 பேரும் இப்ப மீட் பண்றாங்க. அதனால பல வருஷமா அவங்களுக்குள்ள இருந்த காதல் திரும்பவும் அவங்களுக்குள்ள மலர ஆரம்பிச்சிருச்சு. சுமித்ரா, நான் சொல்றத புரிஞ்சுக்கோ. நேஹாக்கும் தருணுக்கும் கல்யாணம் ஆச்சுன்னா அவங்க 2 பேருக்கும் பாக்குறதுக்கான வாய்ப்பு அடிக்கடி கிடைக்கும். பாவம் கிங், அவனோட மனசு உடைஞ்சு போயிடும்ல. அது தப்பா இருக்கும். நீங்க என்னதான் முயற்சி பண்ணாலும் காதலிக்கிறவங்கள உங்களால பிரிக்கவே முடியாது. அதை புரிஞ்சுக்கோங்கம்மா. கடவுளாலே தடுக்க முடியாதப்போ நீங்களும் நானும் தடுத்து என்னமா பண்ண போறோம்? கடவுளாலேயே அவங்கள பிரிக்க முடியாதுன்னா அவங்க எதுக்கு தனித்தனியா இருக்கணும்? காதலை புரிஞ்சுக்கிறது சாதாரண விஷயமா இருந்தா இந்த உலகத்துல யாருமே காதலுக்கு எதிரியா இருக்க மாட்டாங்க. அப்ப நானும் உனக்கு எதிரியா தானே இருப்பேன். ஏன்னா நான் கிங்கோட வாழ்க்கைய அழிய விட மாட்டேன். நான் அவன்கிட்ட இந்த கல்யாணத்தை நிறுத்த சொல்ல போறேன். அவனும் நிறுத்திடுவான். ஏன்னா அவன் பிரக்யாவை ரொம்பவே காதலிக்கிறான். என் கண்ணு முன்னாடி கிங்கோட வாழ்க்கைய நான் அழிய விட மாட்டேன். அது என்னால தாங்கிக்க முடியாது. மாம், என்கிட்ட போன குடு. குடுன்னு சொல்றேன்ல. மாம் ப்ளீஸ் இப்படி பண்ணாதீங்க. மாம் ப்ளீஸ் மாம். க்காகவும் நான் அவளை விட்டு கொடுக்க மாட்டேன். என்கிட்ட இருந்து யாராலையும் என் பொண்ணை பிரிக்க முடியாது. உங்களாலையும் முடியாது. ஹலோ ஹலோ அம்மா,
நான் பியூன் அங்கிள் போன்ல இருந்து போன் பண்றேம்மா. என்னாச்சு கியரா, எதுவும் பிரச்சனையா? அம்மா, என் டைல இங்க் ஊத்திக்கிச்சு. நீங்க எனக்காக இன்னொரு டை வாங்கி தரீங்களா ப்ளீஸ்? இப்ப இல்ல, அப்புறமா வாங்கிட்டு வரேன், சரியா? இல்லம்மா, எனக்கு இப்பவே வேணும். நீங்க சென்ட்ரல் மால்ல இருந்து வாங்கிட்டு வாங்க ப்ளீஸ். சரி சரி, நான் இப்பவே மாலுக்கு போய் உனக்காக டை வாங்கிட்டு வரேன். ஓகே? தேங்க் யூ மம்மி. கியரா, சொல்லுங்கம்மா. ஐ லவ் யூ மா. ஐ லவ் யூ டு அம்மா. சரி, நான் இப்ப போன் வைக்கிறேன். பை. மாமா, ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கோம். ப்ளீஸ் இந்த கஷ்டத்தை வீணாக்காதீங்க. அக்காவை போய் கூட்டிட்டு வாங்க மாமா. த்ரிஷா, என்ன கஷ்டத்தை பத்தி பேசிட்டு இருக்க? இதுக்காக நம்ம என்ன கஷ்டத்தை வேணாலும் தாங்கிக்கலாம் த்ரிஷா. நம்ம வீட்டுக்கு சொந்தமானது நம்ம வீட்டுல தான் இருந்தாகணும். ஆமா அபி, அத்தை சொல்றதும் சரிதான். பிரக்யாவை வீட்டுக்கு கூட்டிட்டு வாப்பா. நீ அவளை ரொம்ப கஷ்டப்படுத்திருக்க. என்ன ஆனாலும் சரி, நீ போய் அவளை கூட்டிட்டு வா. அவகிட்ட பாசமா பேசு, மன்னிப்பு கேளு. கூடவே கேராவையும் கூட்டிட்டு வாப்பா. ஆரம்பிச்ச விஷயத்த முடிக்கணும். அக்கா எந்த விஷயத்துக்கு கோவமா இருந்தாலும் சரி, நம்ம எல்லாரும் சேர்ந்து அவங்களை நீங்க சமாதானப்படுத்தணும். 2 பேரும் ஒருத்தர் காதலிக்கிறீங்க. ஒன்னா வாழறதுக்காகவே பிறந்திருக்கு. நீங்க இதே வீட்டுல கியராவோட தான் இருக்கணும் அபி. சரி, போய் அவங்களை கூட்டிட்டு வா. அபி, 2 பேருமே இருக்கணும். அவளுக்காக நீங்க 2 பேரும் கண்டிப்பா ஒண்ணு சேர்ந்துதான் ஆகணும் அபி. ஆமா சித்தப்பா, நீங்க ப்ளீஸ் பிரக்யாக்காவை கூட்டிட்டு வந்துருங்க. கல்யாண முகூர்த்தம் இன்னைக்கு சாயங்காலம் 7 மணி வரைக்கும் இருக்கு. அதுக்குள்ள இந்த வேலையெல்லாம் நீ முடிச்சே ஆகணும். ஆமா சித்தப்பா, நீங்க கல்யாணம் பண்ணிக்கலனா அதுக்கப்புறம் நானும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். அபி, எங்க போறப்பா? இந்த வீட்டு மருமகளை கூட்டிட்டு வர போறேன். உன் மனசுக்கு பிடிச்சவங்களோட நீ வாழ்ந்து காட்டணும். இப்படி கோழைய சாக கூடாது. ஓகே, புரியுதா தனு? இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு கோழைத்தனமான முடிவை நீ எடுக்க கூடாது. சரி, இதுக்கப்புறமா எனக்கு ஒண்ணு காதல் கிடைக்கணும், இல்லைன்னா நான் சாகணும். அலியா ஒருவேளை நான் இதுல ஜெயிக்கலன்னா நான் அவளையும் ஜெயிக்க விட மாட்டேன். அப்படி ஒருவேளை அவ ஜெயிச்சுட்டானா நீயே என்ன சாகடிச்சுடாலியா? இங்க நாம ட்ரெஸ்ஸை மாத்திக்கலாம். நார்மல் ட்ரெஸ்ல நம்ம ஈஸியா தப்பிச்சிடலாம். இல்ல, வெளியில போறது ஆபத்து. நாம உள்ளே இருக்கலாம். சொல்றது புரியுதில்ல? ஆமா, எல்லா இடத்துலயும் செக்கிங் நடக்கும். சரி, வாங்க உள்ள போலாம். இப்போ நான் என்ன பண்றது? ஃபோன் பண்ணவா இல்ல டைரக்டா வீட்டுக்கே போய் பேசவா? ஒருவேளை நான் ஃபோன் பண்ணி வீட்ல இருந்தும் கிளம்பி போயிட்டானா? எங்க அந்த ஷாப் எங்க தானே இருந்துச்சு? மேல இருக்கா? நான் கீழே தேடிட்டு இருக்கேன். ஷாப்பிங் பண்ண வந்திருக்கேன். என்னால உங்ககிட்ட இப்ப பேச முடியாது. வேங்க. அட, உனக்கு பேசணும் இல்லனா பேசாத. நான் பேசுறதையாவது கேளு. நான் இங்க ஷாப்பிங்க்கு வந்திருக்கேன்னு சொல்றேன். என்னால இப்ப போன் பேச முடியாது. நீங்க முதல்ல போனை வைங்க. அட, காரணமாவது நல்லா சொல்ல. மூடு சரியா இல்லனா யாராவது ஷாப்பிங் பண்ணுவாங்களா? நீ போய் தான் சொல்ற. நான் கியாராக்காக திங்ஸ் வாங்குறதுக்கு சென்ட்ரல் மால் வந்திருக்கேன். நீங்க வேணா வந்து செக் பண்ணி பாத்துக்கங்க. ஹலோ, ஒருவேளை செக் பண்ண இவர் வந்துட்டார்னா? கடவுளே, சத்தம் போடக்கூடாது. யார் இப்படி சத்தம் போடுறா? சார், ஜெயில இவ்வளவு கவனக்குறைவா இருப்பாங்களா? கைதிங்க எப்படி சார் தப்பிச்சாங்க? சார், அவங்க தப்பிச்சு போகாம எதுக்காக இந்த மால்குள்ள வந்தாங்க? ஏதாச்சும் டிமாண்ட் பண்ணாங்களா? இங்க பாருங்க, எங்களுக்கு வழி விடுங்க. எங்களை எங்க வேலையை செய்ய விடுங்க. பேரிகேட்ஸ் வைங்க. இவங்க யாரும் உள்ள வராம பாத்துக்கங்க. ஹலோ சார், வந்துட்டேன் சார். மெயின் டோர் லாக் ஆயிருக்கு சார். அப்படின்னா எதுக்காக வெயிட் பண்றீங்க? உடனே நடவடிக்கை எடுங்க. ஆனா கவனமா இருங்க. உள்ள மாட்டிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. நான் இன்னும் போலீஸ் போர்ஸ் அனுப்புறேன். ஓகே சார். மாலோட ப்ளூ பிரிண்ட் இல்ல மேப் எடுத்துட்டு வா. நாங்க இப்ப சென்ட்ரல் மாலுக்கு வெளியே நிக்கிறோம். ஜெயில இருந்து தப்பிச்சு வந்த சில டெரரிஸ்ட் ஆயுதங்களோட இருக்காங்கன்னு நீங்க சில பேர் சொல்றாங்க. போலீஸ் ஆபீசர்ஸ் இந்த மாலை சுத்தி வளைச்சிட்டதா சொல்றாங்க.
நீங்க எங்களோடவே இணைஞ்சிருங்க. நாங்க ஃபிளாஷ் நியூஸ் அப்பப்போ உங்களுக்கு கன்வே பண்றோம். ஓ காட். நான் கியாராக்காக டை வாங்க மாலுக்கு போறேன். அப்படியே ஸ்கூலுக்கு போய் அவளை பிக்கப் பண்ண போறேன். இருக்காங்க நீங்க சில பேர் சொல்றாங்க. நானும் அதைத்தான் சொல்லிட்டு இருக்கேன். யார் யாரு காதலிக்கிறாங்க? மிஸ்டர் கிங் பிரக்யாக்காவை காதலிக்கிறாருன்னு உங்ககிட்ட வந்து சொன்னாரா என்ன? மிஸ்டர் கிங்கும் அப்படி வந்து சொல்லல, பிரக்யாக்காவும் சொல்லல. ஏன்னா பிரக்யாக்காவும் அபிமாமாவும் ஒருத்தர் காதலிக்கிறாங்க. அவங்க இந்த விஷயத்த ஒருத்தர்கிட்ட ஒருத்தர் சொல்லிட்டாங்க. சரி, அவங்க காதலிக்கலனே வச்சுக்கலாம். ஆனா கியாரா கிங்கோட மக தானே? கியாரா மிஸ்டர் கிங்கோட பொண்ணு இல்ல. கியாரா என்னோட மாமாக்கு பிறந்த பொண்ணு. உங்களால நம்ப முடியலன்னா இந்த டிஎன்ஏ ரிப்போர்ட்டை பாருங்க. மாமா அண்ட் கியாராவோட டிஎன்ஏ. நீங்க என்ன கமாண்டவா? இல்ல, ஆனா என் மனைவி உள்ள இருக்கா. அவளை காப்பாத்துறதுக்கு நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். இங்க இருக்கிறவங்க பல பேரோட சொந்தக்காரங்க உள்ள இருக்காங்க. அதுக்காக எல்லாரையும் உள்ள அனுப்ப ஆரம்பிச்சானா சிச்சுவேஷன் கையை மீறி போயிடும் சார். நீங்க ஏன் புரிஞ்சுக்க மாட்டீங்க? தயவு செஞ்சு என்ன உள்ள போக விடுங்க. நான் இந்த மாதிரி சிச்சுவேஷனை எத்தனையோ தடவை ஹேண்டில் பண்ணிருக்கேன். என்ன போக விடுங்க. நீங்க யாரு? என்ன பண்றீங்க? ஐ அம் a ராக் ஸ்டார். என்ன போக விடுங்க. ஸ்டாரா? உள்ள போய் தீவிரவாதிங்க கிட்ட பாட்டு பாடி காட்ட போறீங்களா என்ன? எங்க ப்ராப்ளம் அதிகமாக்காம இங்கே நில்லுங்க. கான்ஸ்டபிள், யாராவது உள்ள போக முயற்சி பண்ணாங்கன்னா அவங்களை அரெஸ்ட் பண்ணி ஜீப்ல உட்கார வைங்க. ஓகே? இந்த பக்கமா போறது கஷ்டம். நான் வேற வழியா தான் போயாகணும். போற சத்தம் எப்படி கேக்குதுன்னு மட்டும் பாரு. இவ புருஷன் சொல்றா? பார்த்தா தெரியலையா? இவ கல்யாண கோலத்துல இருக்கா. ஆனா நெத்தியில குங்குமம் இல்ல. இன்னைக்குதான் கல்யாணம் நிச்சயம் பண்ணிருக்காங்க. பட் இன்னும் கல்யாணம் நடக்கல. ப்ளீஸ் எந்திரிங்க. என்ன விட்டுட்டு போய் அவனை சீக்கிரம் பிடிங்க. நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கோங்க. இவங்கள மாதிரி நான் நீங்க சீட்டிங் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னு சொல்ல மாட்டேன். நீங்க எப்பவுமே என்ன பாசமா தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னு தான் சொல்லுவேன். சார், நான் ரெடியா இருக்கேன். இப்பவே கல்யாணம் பண்ணிக்கோங்க. அட, அவரு நோன்னு தான் சொல்லுவாரு. அவரோட பதில் நோ தான். அட, நீங்க எதுக்கு சாருக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறீங்க? நீங்க என்ன சாரோட ஃபேனா? நான் ஃபேன் கிடையாதுன்னா என்ன பார்த்தா எப்படி தெரியுது? நான் யாரு? கல்யாண பொண்ணு. அப்புறம் நான் இவரோட நான் யாரு? நீங்க கூட வாங்க வாங்க. I love my fan. I love you sir. நீங்க வாங்கன்றல வாங்க. பை சார். படிக்கிறதுக்காக இல்ல 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 இல்ல, நீ அந்த ட்ரிங்கை தெரியாம குடிச்சிருப்ப. ஏதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிருக்கும். யாரும் உனக்கு கொடுக்கல. ஆனா ஒண்ணு, பிரபாவும் த்ரிஷாவும் நமக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைச்சாங்க. ஆனா நீ நினைக்கிற மாதிரி இல்ல. நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சீங்க. ஆனா எப்படி கல்யாணம் பண்ணிப்பீங்க? நீங்க தான் மேரிட் ஆச்சே. நீ மேரிட் எல்லாம் கிடையாது. நீ என்ன மட்டும் தான் கல்யாணம் பண்ணிக்கிட்ட. நீயும் கிங்கும் ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் இல்ல. இந்த விஷயம் எனக்கு முன்னாடியே தெரியும். ஆனா நான் தான் உன்கிட்ட சொல்லல. ஒருவேளை நான் உன்கிட்ட சொல்லியிருந்தா நீ என்ன கண்டிப்பா ஃபேஸ் பண்ண மாட்ட. என்ன அவாய்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவேன்னு நினைச்சேன். என்னை விட்டு தள்ளி இருப்பேன்னு நினைச்சுதான் நான் இதை உன்கிட்ட சொல்லல. இந்த விஷயத்த பேசலாம் தான் உன்னை பார்க்க வந்தேன். ஆனா வந்ததுக்கு அப்புறம் பார்த்தா ரிக்வெஸ்ட் பண்ண பறிச்சிடுவேன் கூட சொன்னேன். ஆனா உன் மனசு மாறவே இல்லைல்ல. நான் கலைச்சு போயிட்டேன் பிரக்யா. இதுக்கு மேல என்னால முடியல. நான் உன் மேல எவ்வளவு காதல் வச்சிருக்கேன்னு உனக்கு நல்லா தெரியும். தெரிஞ்சும் ஏன் இந்த மாதிரி பண்ற? நீ இல்லாம என்னால வாழ முடியாதுன்னு உனக்கு தெரியும். உன்னை நான் எந்த அளவுக்கு மிஸ் பண்றேன்னு உனக்கு நல்லா தெரியும். இருந்தாலும் நீ ப்ளீஸ் நான் சொல்றது கேளு. ப்ளீஸ் என் கைய பிடிச்சிரு. ப்ளீஸ், எனக்கு உன் துணை தேவை. ஏழு வருஷத்துல என்ன ஆச்சு? இந்த 7 வருஷத்துல என்ன ஆச்சுன்னு அப்படி மாறிடுன்னு சொல்றேன். நானும் ஆரம்பத்துல இந்த 7 வருஷத்துல நிறைய நடந்துச்சுன்னு நினைச்சேன். ஆனா அதுக்கப்புறம் தான் எதுவும் நடக்கலன்னு தெரிஞ்சது. ஆனா ஒரு விஷயம் நடந்தது. நம்ம பேரு மாறிடுச்சு. நாம மாம் அண்ட் டாட் ஆயிட்டோம். நமக்கு ஒரு குட்டி மக இருக்கா இல்லையா?
என்ன சொல்ற? ஆமா தானே? நீ இப்படிதான் ரியாக்ட் பண்ணுவேன்னு எனக்கு தெரியும். அதனாலதான் நான் கேராவோட டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணேன். டெஸ்டோட ரிசல்ட் என்னவா இருந்திருக்கோன்னு நீ நினைக்கிற? நீயும் கிங்கும் இருக்கிற மாதிரி. இது பாரு, உன்ன மாதிரியே நான் கல்யாணத்தோட எல்லா சத்தியத்தையும் காப்பாத்துவேன். நான் யாரையும் என் வாழ்க்கையில வரவிடல. நான் எப்பவுமே ஒன் உமன் மேனா தான் இருந்திருக்கேன். சாரி, இருந்திருக்கேன்னு சொல்லக்கூடாது. இதுக்கப்புறமும் நான் அப்படிதான் இருப்பேன். ஒன் உமன் மேன். நீ என்ன பைத்தியமா? உன்கிட்ட இருந்து நான் அவளை பிரிக்கிறதுனால பழி வாங்கிடுவேன். ஆனா கேரா எனக்கு கிடைக்க மாட்டாளே. நீயே கொஞ்சம் யோசிச்சு பாரு. கேராவை நான் அவ அம்மா கிட்ட இருந்து அவளை பிரிக்கிறேன்னு தெரிஞ்சா அவ என்ன வெறுக்க ஆரம்பிச்சிட மாட்டா? எனக்கு நீங்க 2 பேரும் வேணும். நம்ம 3 பேரும் சேர்ந்து ஃபேமிலியா இருப்போம். எனக்கு ரொம்ப முக்கியமா நீ தான் வேணும் பிரக்யா. நீ தானே மெயின். கேரா ஆட் ஆன அவ்வளவுதான். நீ கூட இருந்தா கேரா மாதிரி 10 குழந்தைங்களை பெத்துக்கலாம். ஏன் பிரக்யா நான் சொல்றதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? வேணும்னா நான் உனக்கு இங்கேயே எழுதி கொடுக்கணுமா சொல்லு. பேப்பர் எங்க? ஆனா ஒரு கண்டிஷன்ல. சரி, ஆரம்பிக்கலாமா? நான் இன்டர்நெட் ஆன் பண்ணி கல்யாண மந்திரத்தை மொபைல்ல ப்ளே பண்றேன். ஆன்லைன்ல எல்லாமே கிடைக்கும். ஆனா சவுண்ட் மத்தவங்களுக்கு கேக்குமே. நான் வால்யூம் அதிகமா வைக்க மாட்டேன். சரி சரி, 2 பேரும் சீக்கிரம் கைய பிடிங்க. பிடிங்கன்னு சொல்றேன்ல. நில்லுங்க. இங்க இருந்து சீக்கிரம் போலாம் வாங்க. சத்தியமா நீங்க என் சித்திங்கிற விஷயத்தை நான் மறந்துடுவேன். That's it. நான் உன்னோட சித்தி. அந்த கடமையை தான் நான் நிறைவேற்றுறேன். நான் ஒன்னும் உன்னோட விரோதி கிடையாது. உன்னோட வாழ்க்கை என் கண்ணு முன்னாடி அழியறதை என்னால பார்க்க முடியாதுப்பா. இங்க பாரு கிங், உன்கிட்ட உண்மையை சொல்றது உன் சித்தியோட கடமை. அதுக்கப்புறம் அதை ஏத்துக்கிறது ஏத்துக்காதது உன் கையில தான் இருக்கு. நீ எந்த அளவுக்கு பிரக்யாவை நம்பிக்கிட்டு இருக்கியோ அதுல 1% என்னை நீ நம்பி இருந்தா உன்னோட வாழ்க்கை இப்படி அழிஞ்சு போயிருக்காதுப்பா. சித்தி, என்னோட வாழ்க்கைய மத்தவங்க யாரும் இல்ல, நீங்க தான் அழிச்சுக்கிட்டு இருக்கீங்க. திரும்ப திரும்ப பிரக்யாவுக்கு எதிரா பேசி என் வாழ்க்கையை நீங்க தான் அழிச்சுக்கிட்டு இருக்கீங்க. மத்தவங்க சொல்றது கரெக்ட் தான். நம்மள சந்தோஷப்படுத்துற விஷயத்தை தான் அடுத்தவங்க கிட்ட கேட்க நினைப்போம். கியாரா, பிரக்யா 2 பேருமே உங்க லைஃப் விட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் என் அண்ணனோட லைஃப்குள்ள வந்துருவாங்க. ஐம் சாரி, நான் உங்களை கஷ்டப்படுத்துறதுக்காக இதெல்லாம் சொல்லல. இந்த கஷ்டத்தை நீங்க ஏத்துக்கணும். நீங்க உங்க சித்தி சொல்றத முன்னாடியே கேட்டு இருந்திருக்கணும் கிங். அப்படி கேட்டிருந்தா இப்படி கஷ்டப்பட்டிருக்க மாட்டீங்க. நீ சொல்றதெல்லாம் பார்த்தா பிரக்யா அண்ட் அபிஷேக். ஆமா, நான் அவரோட தங்கச்சி. அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் நடந்ததை என் கண்ணால பாத்திருக்கேன். அபி என்ன விட்டுட்டு அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். அதையெல்லாம் என்னால மறக்கவே. அகைன்ஸ்டா பேசுவேன். ஆனா இந்த விஷயத்தை இப்ப நீங்க 2 பேரும் சொன்னதுக்கு அப்புறம் பிரக்யா இவ்வளவு நாளா இத பத்தி என்கிட்ட ஏன் சொல்லன்னு தோணுது. நான் அவகிட்ட எப்பவுமே கண்டிஷன் சொன்னதில்ல. நான் அவகிட்ட என் லைஃப ஒரு திறந்த புத்தகமா தான் வச்சிருந்தேன். அவையே என்கிட்ட எல்லாத்தையும் மறைச்சா. பட் ஓகே சிச்சி, இட்ஸ் குட். அவளோட மும்பை பர்சன் அவளுக்கு கிடைச்சிட்டாரு. மும்பை பர்சனா? இத பத்தி நம்ம எதுக்காக யோசிக்கணும்? நல்ல விஷயம் என்னன்னா அவளுக்கு தன்னோட முதல் காதல் ஹஸ்பண்ட் கிடைச்சிட்டான். இப்ப எல்லாமே கரெக்டா தான் இருக்கு. நீங்க எதுக்காகவும் டென்ஷன் ஆகாதீங்க. நீங்க வீட்டுக்கு போங்க, நான் சீக்கிரம் வீட்டுக்கு வந்துடுறேன். சரிப்பா. தேங்க்யூ. அப்புறம் ஒரு சின்ன குழந்தை இருக்குல்ல. என்னாச்சு இன்ஸ்பெக்டர்? நான் பேசுனது சரியா கேட்கலையா? இல்ல பயந்துட்டியா? பயந்தா இந்த வேலை எப்படி செய்ய முடியும்? என் ஃபேமிலியை பத்தி சொன்னல, முடிஞ்சா உன் ஆளுங்களை என் வீட்டுக்கு அனுப்பி பாரு. அப்ப தெரியும் என் ஃபேமிலியோட தைரியம் என்னங்கிறது. அங்க இருந்து ஒருத்தன் உயிரோட வந்தா கூட இன்னைக்கு இந்த போலீஸ் யூனிஃபார்மா கழட்டி போட்டுறேன்டா. உனக்கு கடைசியா ஒரு வாய்ப்பு தரேன். சரண்டர்.
இல்ல என்கவுண்டர். இங்க நிறைய பேரோட உயிர் போயிடும், புரியுதா? உன்ன மாதிரி தீவிரவாதிங்க அடுத்தவங்களை சாகடிக்கிறத பத்தி யோசிப்பீங்க, ஆனா நாங்க அவங்கள காப்பாத்துறத பத்தி யோசிப்போம். சார், நாம இப்ப அட்டாக் பண்ணி ஆகணும். கரெக்ட். நீ இங்கே இரு, நான் பின்பக்கமா போய் பார்க்கறேன். ஓகே சார். கான்ஸ்டபிள்ஸ் என் கூட வாங்க. சரியாங்க. உங்களுக்கு எல்லா விஷயமும் தெரியும்டா. ஆமா மாமா, நீங்க சேஃபா இருக்கீங்களா இல்லையான்னு முதல்ல சொல்லுங்க ப்ளீஸ். ஆமா, நாங்க மால்ல தான் இருக்கோம். நாங்க சேஃபா தான் இருக்கோம். நீங்க கவலைப்படாதீங்க. கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். என் குழந்தைங்க பத்திரமா இருக்காங்க. ஏய், நான் உன்னை செட் பண்ணிட்டேன்னு சொல்லவா? ஐ மீன், நமக்கு பேட்ச் அப் ஆயிடுச்சுன்னு சொல்லவா? சரி, சொல்லுங்க. ஹலோ கிரானி, நான் பிரக்யா கிட்ட பேசிட்டேன். நாங்க வீட்டுக்கு ஒன்னதான் வரோம், ஒன்னா சேர்ந்து. அப்படியா? அவ என்னப்பா சொன்னா? எஸ், அவங்க 2 பேரும் ஆபத்துல இருக்காங்க. நீங்க என்ன சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்கீங்க? பாட்டி, நானும் இவரும் சீக்கிரமாவே முகூர்த்த நேரத்துக்கு முன்னாடியே அங்க வந்துருவோம். போக விடு. என்ன கிழவி, உனக்கு இப்ப என்ன வயசாகுது? உன்னை கொஞ்சம் அதட்டி மிரட்டினாலே போட்டுன்னு போயிடுவேன். இப்ப நான் யாரையாவது சாவடிச்சுதானே ஆகணும், இல்லன்னா என்ன பார்த்து யாரும் பயப்பட மாட்டாங்களே. மனிதாபிமானத்திலயும் ஒரு உறவு இருக்கு. இந்த குழந்தைங்களை பார்க்கும்போது இவங்க வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்கன்னு எனக்கு புரிஞ்சுது. இவங்களோட சந்தோஷம் இவங்க ஒன்னா இருக்கும்போது மட்டும்தான் கிடைக்கும். இவங்க 2 பேரும் ஒன்னு சேரணும். இவங்கள சேர்க்கறதுக்கு என் உயிரையே கொடுக்க வேண்டிய நிலைமை வந்தா கூட நான் கொடுப்பேன். ஏய், என்ன நடக்குதுங்க? என்ன ஃபேமிலி விளையாடுறீங்களா? ஒருத்தருக்காக இன்னொருத்தர் சாக தயாரா இருக்கீங்க. என்ன ஒரே ஃபேமிலியா நீங்க? ஐயோ, அத நீ இப்பதான் சொல்லணுமா என்ன? ஒருவேளை நான் செத்து போயிட்டேனா? மனசுல இருக்கிறத சொல்லிட்டேன்னா சாகும்போது கஷ்டம் குறையும்ல. ஏய், பி பாசிட்டிவ்யா. என்ன? எதுக்காக என் மக பிரக்யாவை கிண்டல் பண்ற? ஏன் பாட்டி, என் கல்யாணத்தப்போ இவன் என்ன எவ்வளவு கிண்டல் பண்ணிருப்பான். நீ என்ன பழி வாங்குறியா? அவன் உன்னோட அண்ணன். நீ கொஞ்சமாவது அவனை பத்தி யோசி. சரி, வீட்டுக்கு போய் பேசிக்கலாம். டாக்டர் அங்கேயே வர சொல்லிக்கலாம். ஏன் மரியாதை இல்லாம நடந்து கேரிங் வார்த்தையெல்லாம் நீ சொல்லும்போது கேட்கறதுக்கு நல்லாவே இல்ல. நீ இங்க எனக்கு கஷ்டத்தை கொடுக்கறதுக்காக தான் வந்திருக்கேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். உனக்கு என் மேல அக்கறைலாம் எதுவும் கிடையாது. Have you lost your mind? நான் எதுக்கு உங்களை You unbelievable, Mr. King. நீங்களா என்கிட்ட வந்து என்ன சமாதானப்படுத்துனீங்கன்னா அது சரியான விஷயம். அதே விஷயத்தை நான் உங்ககிட்ட பண்ணா அது மட்டும் தப்பா? இது எந்த விதத்துல நியாயம் எனக்கு தெரியல. You know what? It doesn't matter. ஏன்னா நான் ஏற்கனவே உங்களை வார்ன் பண்ண, உங்களுக்கு அட்வைஸ் பண்ண, எதையுமே நீங்க கேக்குறதா இல்ல. பிரக்யா கிட்ட இத பத்தி போய் பேசுங்கன்னு நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொன்னேன் இல்ல. ஆனா நீங்க என்னையே திட்டினீங்க, ஞாபகம் இருக்கா மிஸ்டர் கிங்? பிரக்யா கிட்ட கல்யாணத்துக்கு ப்ரப்போஸ் பண்ணலாம்னு நினைச்சேன். தாலி கூட வாங்கி வச்சிருக்க, நம்ப முடியலையா? மனுஷங்களை கடவுள் காம்ப்ளிகேட்டடா உருவாக்கி இருக்காருல. ஐ மீன், ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி எனக்கு அவன் மேல நிறைய காதல் இருந்துச்சு. ஆனா இப்ப அவளுக்காக என் மனசுல வெறுப்பு தான் இருக்கு. I just
இன்ஃபேக்ட் எனக்கு உலகத்துல இருக்கிற எல்லா விஷயத்து மேலயும் வெறுப்பு இருக்கு. சோ பாய். நான் உன் பக்கத்துல தான் இருக்கேன். உங்களை மாதிரி இல்லைன்னு நான் சொல்லிட்டு இருக்கேன்னா அவ ரொம்ப கரெக்டா யோசிப்பா. அதுவும் என்ன மாதிரி? அவ ஸ்டைல் என்ன மாதிரி இருக்கு? அவ கண்ணு என்ன மாதிரி இருக்கு? பேச்சு என்ன மாதிரி இருக்கு? அவ முடி என்ன மாதிரி இருக்கு? அவளோட நான் தான் ஜெயிச்சேன். இதுல நான் தான் ஜெயிச்சா. அவ அப்படியே என்ன மாதிரி தான் இருக்கா. ரொம்ப பறக்காதானே? இல்லனா என் Dress வேணும்னு கேட்பேன். அப்படியா? சேலஞ்ச் பண்றியா? என்னையே சேலஞ்ச் பண்றியா? அதுவும் ஏன் கிட்ட என்ன பண்ற பாரு. ஐயோ விடுங்க. என்ன பண்றீங்க? என்பதே நான்தானடி, நான் என்பதே நான்தான். கிட்டயே இருக்கணும். இரு உடல் ஒரு உயிரா இருக்கணும். அண்ட் இப்போ நம்ம வாழ்க்கைய புதுசா ஆரம்பிக்க போறோம். 1 மணி நேரத்துல கல்யாண முகூர்த்தம் இருக்கு. கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அப்புறம் நாம நினைச்சதை பண்ணலாம். ஐ மீன் நாம சந்தோஷமா இருக்கலாம்னு சொல்றேன். அண்ட் என் கொடுத்தவன் எனக்கு கொடுத்துருவ. அண்ட் கல்யாணம் மட்டும் முடிட்டோம். மிஸ்டர் கிங், மிஸ்டர் கிங், பிரக்யா தன்னோட லைஃப்ல நடந்த எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லி இருந்திருக்கணும். ஆஃப்டர் ஆல் நீங்க அவளோட ஹஸ்பண்ட். உன்னோட வாழ்க்கை என் கண்ணு முன்னாடி அழியறதே என்னால பார்க்க முடியாதுப்பா. அவங்க காதலிக்கிறாங்க. அபிக்கும் பிரக்யாவுக்கும் கல்யாணம் ஆயிருக்கு. உன்கிட்ட உண்மையை சொல்றது உன் சித்தியோட கடமை. கியாராக்கு நீங்க தான் இந்த வேர்ல்டுலயே இதுக்கப்புறம் உன்னை எப்படி மன்னிக்கிறது பிரக்யா? என்னோட காதலை நீ வெறுப்பா மாத்திட்ட. சாரி. இப்பெல்லாம் யாராவது நமக்கு நடுவில் வராங்கன்னா நான் இப்படிதான் ரியாக்ட் பண்றேன். கேராவையும் உன்னையும் அவன் நல்லபடியா பாத்துக்கிட்டான்னு எனக்கு தெரியும். ஆனா அவனே உன்னை பத்தி என்கிட்ட இங்க பாருங்க, எனக்கு உங்களோட ஃபீலிங் நல்லா புரியுது. ஆனா நான் சொல்றதையும் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. அவரு கியாராவை என்னையும் பாத்துக்கிட்டது மட்டும் இல்ல, எங்களுக்கு இருக்க வீடு கொடுத்தாரு. எங்களுக்கு தேவைப்படும் போது கூடவே இருந்திருக்காரு. கியாராக்கு அவர் இனிஷியல் கொடுத்திருக்காரு, ஃபேமிலி கொடுத்திருக்காரு. எங்களை அவர் இவ்ளோ பாத்துக்கிட்டாரு. அதனால எல்லாத்தையும் அவர்கிட்ட சொல்லலைன்னா அது கண்டிப்பா நல்லா இருக்காது. அவர் எங்களை எல்லா கஷ்டத்துல இருந்தும் காப்பாத்திருக்காரு. நான் எப்படி அவர் இப்படி கஷ்டத்துல விட முடியும்? வரக்கூடாது. சரி, ஓகே, நீ போயிட்டு வா. ஆனா ஒரு கண்டிஷன். என்ன? இன்னையில இருந்து என்னோட Dress-ஐ சூஸ் பண்றதுக்கான பொறுப்பு உன்னோடது. சோ கல்யாணத்துக்கு அப்புறம் நான் தான் எல்லாத்தையும் பாத்துக்கணும். வெறும் Dress பத்தி மட்டும் தான் சொல்றீங்களா? எல்லாமே வா. ஒரு கண்டிஷன் இருக்கு. சீக்கிரமா சொல்லு. என்ன கண்டிஷன்? அது சொல்லு. நான் போய் மிஸ்டர் கிங் கிட்ட எல்லாத்தையும் சொல்லும் போது நீங்களும் தனு கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிடணும். டன்.
டான், நான் போயிட்டு சீக்கிரம் வந்துடுறேன். தன்னோட பாஸ்ட் சொல்ல போயிருக்கா. அந்த கிங் கிட்ட என் அண்ணன் அவ லவ் பண்ணத ஓப்பனா சொல்லிட்டா. அத அவன் மனசார ஏத்துக்கிட்டு தன்னை மன்னிச்சிடுவான்னு இவ பகல் கனவு கண்டுட்டு இருக்கா. ஆனா அவளுக்கு ஒரு விஷயம் தெரியாது. இந்த மிஸ்டர் கிங் ரியலைஸ் கிங் கிடையாது. அப்படியே பெருந்தன்மையோட இந்த பிரக்யாவை மன்னிச்சு விடுறதுக்கு. நீ என்ன பண்ண ஆலியா? பெருசா ஒண்ணும் இல்ல. ஜஸ்ட் அவருக்குள்ள எரிஞ்சிட்டு இருக்கிற அந்த ஃபயரை லேசா ஊதி விட்டுருக்கேன். என்ன தெரியுமா, அந்த தணலை நம்ம லேசா விசிறி விட்டோம்னா பயங்கரமா எரிய ஆரம்பிச்சிடும். அதுல அந்த பிரக்யா எரிஞ்சு சாம்பலாகும். இதுல எனக்கு என்ன லாபம் கிடைக்க போகுது? அபி எப்பவுமே எனக்கு தானே சொன்ன. தெரியும்லடா, இவங்க செஞ்ச தப்ப ஒத்துக்கிட்டு இருக்காங்களா? பத்தாவதுக்கு ஆம்பளைங்களுக்கு ட்ரெஸ் சென்சிங்கே கிடையாதுன்னு சொல்றாங்க. அதோட இங்க இருக்கிற டெக்கரேஷன்லாம் அவங்க பண்ணதுனாலதான் ரொம்ப அழகா இருக்கா. எல்லா இடத்துலயும் நம்மள அவமானப்படுத்திட்டு இருக்காங்க. எத்தனை நாளைக்கு தான் இதெல்லாம் சகிச்சுக்கிறது? சரி போதும் விடு, இன்னைக்கே சுதந்திர தினத்தை கொண்டாடிடுவ போல இருக்கு. அண்ட் நீங்க 2 பேரும் ஆம்பளைங்களை முட்டாளுங்கன்னு மட்டும் நினைக்காதீங்க. ஏன்னா அவங்க அப்படி கிடையாது. ஏய், என்ன இருந்தாலும் அவங்க உங்க புருஷனுங்க, அப்படி எல்லாம் பேசக்கூடாது. பட் எனக்கு தான் இன்னும் கல்யாணம் ஆகலையே, சோ நான் என்ன வேணாலும் பேசலாம். கல்யாணம் ஆகலங்கிறதுக்காக நீ என்ன வேணா பேசலாம்னு அர்த்தம் இல்ல. கொஞ்சம் யோசிச்சு பேசு, இல்லனா ஆடு ஓடிட போகுது. ஆனா உன்னை ஆடுன்னு கூட சொல்ல முடியாதுடா. அப்படின்னா பரவாயில்ல பாரு, எல்லாரும் சமாதானப்படுத்துறோம்ல. ஏன்டா உனக்கு அவ்வளவு கோவம்? இப்பயாவது கோவத்தை விட. விடுடா, நான் உங்ககிட்ட இனிமே பேசவே மாட்டேன். பொண்டாட்டி தாசா பொண்டாட்டி தாசன் இன்னைக்கு கேள்வி பண்றேன். பொண்டாட்டி தாசன் சொன்னா ஏன்டா கோவப்படுற? பொண்டாட்டி தாசங்கிறது ஒரு பட்டம்டா. உலகத்துல இருக்கிற எந்த பட்டத்தை வேணாலும் பறிக்க முடியும்டா. ஆனா பொண்டாட்டி தாசங்கிற பட்டத்தை மட்டும் பறிக்கவே முடியாது. ஏன்னா பொண்டாட்டி அளவுக்கு அதிகமா காதலிக்கிறவனுக்கு தான் அது கிடைக்கும். நீ அப்படிதான்டா. அதனால இதுக்கெல்லாம் கோவப்படாதடா. இது உன்னை கௌரவிக்கிற மாதிரி. பிரக்யா மட்டும் வரட்டும், அப்புறம் நான் உனக்கு கொடுக்கறேன்டா அவார்டு. ஓ ஷிட், நான் உங்க பிரச்சனையில முக்கியமான வேலையை விட்டுட்டேன். என்னாச்சு? பிரக்யா என்கிட்ட தனு கிட்ட போய் பேசுன்னு சொல்லிட்டு போனா, நான் இன்னும் அவகிட்ட பேசல, மறந்தே போயிட்டேன். நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? So sorry பிரக்யா. What are you doing? Watch. Mr. King, please அப்ப பண்ணாதீங்க. I'm sorry பிரக்யா. Please stop it. Please stop it. Mr. King, வேணாம். சாரி சொல்றதுனால உடைஞ்ச எல்லாத்தையும் ஒட்ட வச்சிடலாம். ஆனா நீ என் நம்பிக்கையை உடைச்சிட்ட. அதை ஒட்ட வைக்க முடியாது பிரக்யா. நீங்க என் நம்பிக்கையை எனக்கு திருப்பி கொடு. நான் உன்னை நிச்சயமா மன்னிச்சிடுறேன். நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க மிஸ்டர் கிங். நானே உங்ககிட்ட பேசுறேன். எப்ப பேசிருக்கணுமோ அப்ப எதுவும் பேசல. Now don't speak a word. என்னோட மியூசிக் உலகத்துல என்னோட பேர் எவ்வளவு உயரத்துல இருக்கோ அதை விட உயரமான இடத்துல உன்னை வச்சிருந்த என்னோட அணியால எடுக்க முடியாது பிரக்யா. ஏன்னா உன்னோட லைஃப் இப்ப என்னோட லைஃபோட இணைஞ்சிடுச்சு. அதனால நீ ஏன் கூட இப்போ இந்த நிமிஷம் லண்டனுக்கு வர. என் கையை விடுங்க மிஸ்டர் கிங். என் கையை விடுங்க மிஸ்டர் கிங். என் கையை விடுங்க. விடுங்கன்னு சொல்றேன். Yes. ஹலோ, நான் த்ரிஷா பேசுறேன். ஆக்சுவலி மிஸ்டர் கிங், நான் அக்காக்கு கால் பண்ண ரொம்ப நேரமா முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். அவங்க போன் லைனே போல. அவங்க எப்படியோ அங்கதான் வந்திருப்பாங்க. சோ உங்ககிட்டே கால் பண்ணி கேட்கலாமேன்னு தான் பண்ணேன். அக்கா அங்க இருக்காங்களா? அவ இப்ப இங்க இல்ல. எங்க இருந்து போயிட்டா? மிஸ்டர் கிங், சாரி. அவ இங்கதான் இருக்கா. ஒரு நிமிஷம் தரேன். ஓகே, தேங்க்யூ. பேசு. பிரக்யா கிட்ட நான் அவளை காதலிச்சாங்கிற விஷயத்த சொல்லிட்டா அப்புறம் அவ என்ன வெறுக்க ஆரம்பிச்சிருவா.
that's what I am trying to say. There is no difference. எதுவுமே மாற போறது இல்ல. நாம எப்பவுமே அப்படியே தான் இருக்க போறோம். நம்ம உறவு எப்பவும் மாறவே மாறாது, இப்படியே தான் இருக்கும். எதுவுமே மாற போறது இல்ல. அண்ட் இப்ப உங்களுக்கு தெரிஞ்சு போச்சுங்கிறதுனால நான் எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லணும்னு விரும்புறேன். இல்ல பிரக்யா, அதெல்லாம் வேண்டாம். இல்ல, நீங்க அதை கேட்டுதான் ஆகணும். I owe this much to you. உங்களுக்கு என்ன பத்தி முழுசா தெரிஞ்சு ஆகணும். நாம டெல்லிக்கு வந்தப்போ அவரும் டெல்லியில தான் இருக்காருன்னு எனக்கு தெரியாது. அன்னைக்கு பார்ட்டில திடீர்னு அதுக்கப்புறம் நாங்க மீட் பண்ணப்ப கூட ஒருத்தர் மேல ஒருத்தர் ரொம்ப கோவமா தான் இருந்தோம். அண்ட் பல வருஷங்களுக்கு முன்னாடியே நான் நீ என்ன வேணாலும் பேசு, ஆனா அந்த பிரக்யா பத்தி மட்டும் பேசாத. நான் அவளை பத்தி பேசுறதுக்காக தான் வந்திருக்கேன். அவளை தவிர நமக்குள்ள பேசிக்க வேற எதுவுமே இல்லையா? அவளை தவிர என் லைஃப்ல வேற என்ன இருக்கு? நான் உன்கிட்ட இப்ப அவசியமா பேசி ஆகணும். ஏன்னா பிரக்யா தான் உன்கிட்ட பேச சொல்லி என்ன அனுப்பியிருக்கா. அவ சொல்லிதான் நீங்க வந்திருக்கியா? அபி, அவ யாரு உனக்கு ஆர்டர் போட? நமக்குள்ள நாம என்ன பேசிக்கணும்னு கூட அவ தான் டிசைட் பண்ணுவாளா? இது என்னையும் உன்னையும் பத்தி இல்ல. வேற யார பத்தி அபி? என்னையும் பிரக்யாவையும் பத்தி. நான் இத பத்தி எதுவுமே பேச விரும்பல அபி. தனு, நான் பிரக்யாவை கல்யாணம் பண்ணிக்கலான் இருக்கேன். இதெல்லாம் ஒண்ணே ஒண்ணுதான். லாஸ்ட் 7 இயர்ஸா நான் தான் உன்னோட வைஃபா உன் கூட வாழ்ந்துட்டு இருக்கேன். அண்ட் இத்தனை வருஷத்துல நீ தான் அபி சொல்லிட்டே இருப்ப, இந்த வீட்ல யாரும் பிரக்யாவோட பேரை கூட எடுக்க கூடாது. நான் அப்ப கோவத்துல பேசினேன். அதுக்குன்னு நான் பிரக்யாவை மறந்துட்டேன்னு அர்த்தம் இல்ல. என்ன வேணா இருக்கட்டும், நான் எதுவும் கேட்க மாட்டேன். பிரக்யா பேரை கேட்க மாட்டேன்னு முன்னாடி நீ சொல்லிட்டு இருந்தா, இப்ப நான் சொல்றேன் எனக்கு அவளோட பேரை கேட்கறதுக்கு இஷ்டமே இல்ல. நீ ஓவர் ரியாக்ட் பண்ற. Because I am your wife, god damn it. நீ என்கிட்டயே வந்து வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்ற, அத நான் கேட்கறதுக்கு கூட எனக்கு உரிமையே கிடையாதா? பிரக்யா என்னுடைய முதல் மனைவி, என்னுடைய முதல் காதல், என்னுடைய முதல் கடைசி சந்தோஷம் அவதான். அதனால அவளை யாரோ ஒரு பொம்பளை மாதிரி பேசாத. லைஃப். அண்ட் இப்போ நான் டிசைட் பண்ணிட்டேன், நான் மறுபடியும் பிரக்யாவை கல்யாணம் பண்ணிக்க தான் போறேன். என்னோட இந்த முடிவை உன்னால ஏத்துக்க முடியலனா நீங்க இருந்து போயிட்டே இருக்கலாம். அபி, நீ இதுக்கெல்லாம் பதில் சொல்லியே ஆகணும். என்ன பதில் சொல்லணும்? ஒருவேளை நீ பிரக்யாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டனா போலீஸ் கிட்ட சொல்லி உன்னை அரெஸ்ட் பண்ண சொல்லுவேன். உன் மனசுக்கு எது சரின்னு படுதோ நீ அதை செய். என் மனசுக்கு எது பிடிச்சிருக்கோ நான் அதை தான் செய்வேன். அபி, ஆனா அது அதிகாரம் இல்ல. இனியோட எல்லாமே முடிஞ்சு போச்சு. நமக்குள்ள நடந்தது கல்யாணம் இல்ல, அது ஒரு டீல். அண்ட் இன்னைக்கு நான் அந்த டீலை கேன்சல் பண்றேன். இப்ப வாய்க்கு வந்தபடி என்னென்னவோ பேசுனீங்க. கோர்ட்டுக்கு போவேன், போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுப்பேன், என் ஃபேமிலியோட பேரை அசிங்கப்படுத்துவேன்னு சொன்னேன். ஒரு நல்ல ஃப்ரெண்டா நான் உனக்கு அட்வைஸ் கொடுக்கறேன், அப்படி பண்ணணும்னு கனவுல கூட நினைக்காத. ஏன்னா அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு உன்னால கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது. அபி, சரி அபி, நீ போய் பிரக்யா கிட்ட தாராளமா சொல்லு இந்த விஷயத்தை என்கிட்ட சொல்லிட்டேன்னு. உங்க கல்யாணத்துக்கு எனக்கு எந்த அப்ஜெக்ஷனும் இல்லைன்னு அவகிட்ட சொல்லிடு. நடத்துவாங்க, அவங்களே எடுத்துக்காட்டா எடுத்துப்பாங்க. 2 பேரும் ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. நாம எத்தனை நாள் இருப்போம்னு தெரியல, ஆனா நம்ம காலத்துக்கு அப்புறம் நம்ம பிள்ளைங்க எல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. அபி பிரக்யா சந்தோஷமா இருக்கிற மாதிரி இல்லையா? என்ன நீங்க சொல்றது ரொம்ப ரொம்ப கரெக்ட். என்ன கேட்டீங்கன்னா, எப்படியா அபியும் கிங்கும் அவங்களோட பழைய பிரச்சனைகளை மறந்துட்டாங்களோ, ஒரு புது உறவை ஆரம்பிச்சிருக்காங்களோ, அதே மாதிரி நாமளும் நம்மளோட பழைய பிரச்சனையை மறக்கலாமே, புது உறவை ஆரம்பிக்கலாமே. நம்ம 2 குழந்தைங்களும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, புது வாழ்க்கைய ஆரம்பிக்க போறாங்க. சோ நாம 2 பேரும் கூட நல்ல சம்பந்திங்களா இருக்கலாமே. என்ன ஃப்ரெண்ட்லியாவா?
பழைய பாட்டு புது பாட்டு குத்து பாட்டுக்கெல்லாம் ஆனது போதும். இப்ப நம்ம ஒரு பாட்டை பாட போறோம். ஆடுங்க. இத பாரு அபி, நான் சொல்றத கொஞ்சம் கேளு. இத பாருப்பா, சீக்கிரமா போய் அலங்காரம் பண்ணிக்க. பிரக்யா வந்துருவாள்ல. ரெண்டு பாட்டு ப்ளீஸ் கிரானி. த்ரிஷா, இங்க கொஞ்சம் வாமா. என்ன பாட்டி? இவனை இழுத்துக்கிட்டு போய் அலங்காரம் பண்ணு. முகூர்த்தத்துக்கு லேட் ஆயிட போகுது. உள்ள வாங்க மாமா, வாங்க. முகூர்த்தம் போச்சுன்னா கஷ்டம், சீக்கிரம் வாங்க. என்னோட பிரக்யா தான் வீட்டுக்கு திரும்பவும் வரப்போறா. இனி இந்த வீட்டோட எல்லா சந்தோஷமும் திரும்பி வந்துரும். அழக்கூடாது ப்ளீஸ். இப்ப நிதானமா சொல்லு என்ன நடந்துச்சுன்னு. அபி சொல்லக்கூடாத ஒரு விஷயத்த இன்னைக்கு என்கிட்ட சொல்லிட்டான் ஆலியா. எதுக்காக நான் பயந்துட்டு இருந்தனோ அது இன்னைக்கு நடந்துருச்சு. தனு இப்படி சுத்தி வளைச்சு பேசினா எனக்கு எப்படி புரியும் சொல்லு? என்னோட நேரடி கேள்விக்கு நேரடியா பதில் சொல்லு. நீ என்ன பேசினா, அண்ணன் என்ன பேசினா? என்ன பார்த்தா உனக்கு எப்படி தோணுது? அபி என்ன சொல்லிருப்பா? பாக்கும்போதே ஏதோ தப்பு நடந்திருக்குன்னு நல்லா தெரியுது. ஆனா நான் ஒன்னும் ஜோசியக்காரி இல்லையே என்ன பிரச்சனை நடந்துச்சுன்னு தானே தெரிஞ்சுக்கிறதுக்கு. வாயை திறந்து சொல்லு தனு, என்ன நடந்துச்சு? You know what? இது எல்லாத்துக்குமே நீதான் ஆலியா காரணம். எக்ஸ்கியூஸ் மீ, நான் காரணம்னா என்ன அர்த்தம்? என்ன ஆலியா, மத்தவங்கள மாதிரி அபி என்ன விட்டுடணும்னு நீ தானே நினைக்கிறாங்க. அபி என்ன விட்டுடணும், அந்த பிரக்யாவை இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும்னு. இப்படி கத்துறத விட்டுட்டு முதல்ல அண்ணன் என்ன சொன்னாங்கறத என்கிட்ட சொல்றியா? அபி அந்த பிரக்யாவை கல்யாணம் பண்ணிக்க போறான். அதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன்னு சொன்னப்போ அதுக்கு அவன் என்ன முடிஞ்சப்போ எல்லார்கிட்டயும் நமக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு ப்ரூவ் பண்ணுன்னு சொல்றான் ஆலியா. அது மட்டும் இல்லாம அவன் நான் அந்த பிரக்யாவை இந்த வீட்டுல அக்செப்ட் பண்ணிக்கலன்னா என்ன வீட்டை விட்டு வெளியில போன்னு சொல்லிட்டான். Stop crying. I'm sorry. நான் கொஞ்சம் கோவத்துல அதிகமாவே பேசிட்டேன். I should never said all this. But நீ டென்ஷன் ஆகாத. உன் ஃப்ரெண்ட் உன்னை விட்டு எப்பவும் போக மாட்டேன் தனு. I'm there with you. I'm always there with you. You don't worry. நான் கண்டிப்பா உனக்கு உதவி செய்வேன் தனு. இன்ஃபேக்ட் நான் மட்டும் இல்ல, இந்த விஷயத்துல மிஸ்டர் கிங்கும் நமக்கு உதவி செய்வாரு. இதுக்கப்புறம் அவனால எதுவும் பண்ண முடியாது ஆலியா. நான் DNA ரிப்போர்ட்டை பார்த்துட்டேன். கியாரா ஆபியோட பொண்ணுதான். த்ரேஷா தான் உண்மையான ரிப்போர்ட்டை மறைச்சு வச்சு பொய்யான ரிப்போர்ட்டை நமக்கு காட்டியிருக்கா. வெரி குட். இத உங்க தலையில தான் மாட்டிக்க போறீங்களா? ஆனா எதுக்காக? சனிவா, உனக்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணணும். கியாரா, நீ இங்கே இரு, சரியா? நானும் இப்போ வந்துடுறேன். வா. இன்னைக்கு உங்களுக்கு கல்யாணம் நடக்க போகுது. யார கல்யாணம் பண்ணிக்க போறீங்க? இத்தனை வருஷம் என் கூட சந்தோஷமாவே இல்லையா? இல்ல, நீங்க எதுக்கு இப்படி யோசிக்கிறீங்க? இங்க பாருங்க, இன்னைக்கு சந்தோஷமே வேற. இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் இன்னைக்குதான் நானும் அவரும் மறுபடியும் ஒன்னாக போறோம். மறுபடியும் கல்யாணம் பண்ணிக்க போறோம். என்னோட இதய துடிப்பு எப்பவுமே அவர் இதயத்தை தான் தேடும். எப்பவுமே அவருக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருந்தேன். இன்னைக்கு நானும் அவரும் வாழ்க்கையில ஒண்ணு சேர போறோம். இன்னைக்கு நான் சாக விரும்பல. நீங்க என்ன நல்லபடியா வீட்டுக்கு கொண்டு போய் சேருங்க. சோ பொறுமையாவே போங்க. நீ அழுதுகிட்டே வாழ்ந்திருக்க, ஆனா என்னால இப்படி வாழ முடியாத பிரக்யா. என் மனசுக்கு என்னால சந்தோஷத்தை கொடுக்க முடியலனா கஷ்டத்தையும் கொடுக்க முடியாது. நீ எனக்கு சொந்தமாகலனா வேற யாருக்கும் சொந்தமாக கூடாது. என்னால அபிஷேக்கோட உன்னை ஒன்னா பார்க்க முடியாது. உன்னோட வாழ முடியலனா என்ன?
உன்னோட என்னால சாக முடியும்ல. மிஸ்டர் கிங், நான் தான் சொன்னல, பொறுமையாவே போங்க, எனக்கு பயமா இருக்கு. ஐம் சோ சாரி பிரக்யா. இட்ஸ் ஓகே, பரவாயில்ல. ஆனா தயவு செஞ்சு பொறுமையா ஓட்டுங்க. மிஸ்டர் கிங், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இப்ப பொறுமையா போக போறீங்களா இல்லையா? ஐ திங்க் காரோட பிரேக் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஸ்டோரி அத ஏற்கனவே சொல்லிட்டீங்களே. ஆனா இந்த ஸ்டோரி கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். அப்போ சீக்கிரமா அத சொல்லுங்க. ஒரு அழகான பொண்ணு இருந்தா, அவ பேரு சிண்ட்ரெல்லா. அண்ட் சிண்ட்ரெல்லாக்கு ஒரு பையன் மேல காதல் வந்துருச்சு. ஆனா அந்த பையன் சிண்ட்ரெல்லா மாதிரி நல்லவன் கிடையாது, ரொம்ப கெட்டவன், பேட் பாய். ஆனா அந்த பேட் பாய் இன்னொரு ராஜகுமாரியை காதலிக்கிறதா அவன் தப்பா நினைச்சிட்டான். அதுக்கப்புறம் சிண்ட்ரெல்லா கூடவே இருந்து அவளோட பாசத்தை பார்த்ததுக்கு அப்புறம் பேட் பாய்க்கும் சிண்ட்ரெல்லா மேல தெரிய வருது. அதுக்கப்புறம் பேட் பாய் இன்னும் ரொம்ப ஃபீல் பண்ணான். இதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு அவனுக்கு ஒண்ணுமே புரியல. அவன் தன்னோட சிண்ட்ரெல்லா கூடயும் பிரின்சஸோடையும் வாழணும்னு ஆசைப்பட்டான். ஒரே வீட்டுல ஒன்னா வாழணும்னு நினைச்சான். ஆனா அதுக்கு அவனுக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. ரொம்ப குழப்பத்துல இருந்தான். சரி, நீயே சொல்லு, ஒருவேளை நீ அந்த பிரின்சஸா இருந்திருந்தா நீ என்ன பண்ணிருப்ப? இந்த ஸ்டோரியோட எண்ட் என்னவா இருக்கணும்னு நீ நினைக்கிற? எல்லாரும் என்ன பண்ணணும்? சிண்ட்ரெல்லா, நான் தான் அந்த பிரின்சஸ். அப்புறம் டாடா கிங், அப்படிதானே? சாரி சாரி, நான் இத்தனை வருஷம் உன்னை விட்டு தள்ளி இருக்க வேண்டியதா ஆயிடுச்சு. ஐம் சாரி. என்னால என்னோட லிட்டில் பிரின்சஸ் பிறக்கும் போது அவ கூட இருக்க முடியல. இத்தனை வருஷம் உன்னை விட்டு தள்ளி இருந்ததுக்கு சாரி. சாரி, நான் ரொம்ப தப்பு பண்ணிட்டேன் கியாரா. ஒன்னும் என் ஃபேக் டாட் இல்ல, நீங்க தான் என்னுடைய ரியல் டாட். இன்னைக்கு இந்த குடும்பம் முழுக்க சந்தோஷமா இருக்குன்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம் தான். அத்தை, நாங்க போய் பூஜை பண்ணிட்டு வந்துடுறோம். பாட்டி, கண்டிப்பா நான் போய் ஆகணுமா? நான் எதுக்காக அங்க போகணும்? மக கல்யாணத்துக்கான பூஜைப்பா இது. நீயே பூஜை பண்ணலன்னா உன் மகளுக்கு எப்படிப்பா ஆசீர்வாதம் கிடைக்கும்? வா, போய் பூஜை பண்ணலாம். நீ எதுக்குப்பா கவலைப்படுற? நான் தான் உன் கூட இருக்கேன்ல. சரி சரி, நானும் உன் கூடயே வரேன்ப்பா. உங்க அம்மா சரியா அந்த பூஜையை பண்றாளான்னு நானும் பக்கத்துல இருந்தே கவனிச்சுக்கிறேன். அப்புறம் என்ன, உன்னையும் அவ தொல்லை பண்ணக்கூடாதுல்ல. இதோ நம்ம வீட்டோட தேவதை அழகா இறங்கி வரா பாருங்க. ஐயோ, இந்த வேலையை நிச்சயமா கிங் தான் பண்ணியிருக்கணும். ஐ மீன், அவர்கிட்ட நான் பேசினதுக்கு அப்புறம் ஏதாவது செய்வார் நினைச்சானா இவ்வளவு சீக்கிரத்துல உடைஞ்சு போன மனசோட யார் நிம்மதியா வாழ முடியும்? எப்படி சந்தோஷமா இருக்க முடியும் சொல்லு? தனு, ஐ எம் ஷுர் அவளை பழி வாங்கணுங்கிறதுக்காகத்தான் கிங் இந்த வேலையை செஞ்சிருக்கணும். யூ நோ வாட், நான் பத்த வச்ச அந்த பழி வாங்குற நெருப்புல அந்த பிரக்யா பலி ஆயிட்டா.
அலியா, தேங்க்யூ 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 சோ மச். நீ என்னோட அபிய மறுபடியும் என்கிட்டயே கொடுத்துட்ட. ஐ அம் சோ ஹாப்பி. எப்படி எக்ஸ்பிரஸ் பண்றதுனே தெரியல. சொல்ல போனா நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். யூ நோ வாட், நான் இப்பவே கீழே அபிய பார்க்க போறேன். ஏன்னா அவன் அழும்போது அவனுக்கு சப்போர்ட்டா இருக்கணும்ல. ஏன்னா அவன் ரொம்ப அழுவான். கிடையாது பிரிவும் துயரம் இல்லாமல் ஒரு காதலை நாளம் புரியாது. நான் பிரக்யாக்காக என்ன கெட்டது நினைச்சாலும் சரி, கியாராக்காக என்னால கெட்டது நினைக்க முடியாது. ஏன்னா இவ பிரக்யாவோட மகளா இருந்தாலும் என் அண்ணனோட மக. இவ உடம்புல என் ரத்தமும் ஓடுது. பிரக்யாக்காக என் அண்ணன் பொண்ணை என்னால கஷ்டப்படுத்த முடியாது. அம்மா, நான் இவ்வளவு நேரமா உங்களை பத்தி தான் கேட்டுட்டு இருந்தேன் தெரியுமா? யாருமே என்கிட்ட எதுவும் சொல்லல. நான் தான் சொல்ல வேணாம்னு சொன்னேன். அவர்கிட்ட உடனே போகணும் ப்ளீஸ். ஐம் சாரி. சீக்கிரமா வீட்டுக்கு போகணும். ஐம் so sorry. நான் இப்பவே அவர்கிட்ட போகணும். ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. அவர் பயந்துகிட்டு இருப்பாரு. நான் கொஞ்ச நேரத்துல திரும்பி வந்துருவேன்னு சொல்லிட்டு வந்தேன். ஆனா இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு. Of course. நான் உன்னை கூட்டிட்டு போறேன். இப்பவே போலாம். பிரக்யா, ஹாஸ்பிட்டலுக்கு போலாம். ஹாஸ்பிட்டலுக்குலாம் வேண்டாம். நான் இப்ப உடனே வீட்டுக்கு போகணும். அவர் எனக்காக அங்க காத்துக்கிட்டு இருப்பாரு. நான் போகணும். பிரக்யா, நம்ம கண்டிப்பா வீட்டுக்கு போலாம். ஆனா ஒரு 2 நிமிஷம் ஹாஸ்பிட்டலுக்கு போய் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு வீட்டுக்கு போயிடலாம். உனக்கு தலையில அடிபட்டு இருக்கு. சொல்றது கேளு. நான் உன்னை வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன். டாக்ஸி கூப்பிடுங்க ப்ளீஸ். டான்ஸ். கேரா, என்னாச்சுமா? நான் உங்ககிட்ட ஒண்ணு பேசணும்னு நினைச்சேன். ஆனா இப்ப பேச மாட்டேன். நான் உங்க மேல ரொம்ப கோவமா இருக்கேன். நான் அவகிட்ட நம்ம பாஸ்ட பத்தி எல்லாத்தையும் சொல்லிட்டேன். அவன் என் மேல ரொம்ப கோவமா இருக்கான். லெட்ஸ் கோ. அட, நீங்க எதுக்காக எல்லாரும் டென்ஷனா இருக்கீங்க? யாராவது தானே சமாதானப்படுத்தணும். அம்மா அப்பா 2 பேரும் சேர்ந்து சமாதானப்படுத்துவாங்க. சீக்கிரமா திரும்ப வந்துருவாங்க பாருங்க. சரி, நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணலாம். நீ பிரக்யா மேல உனக்கு இருந்த கோபத்துல அவளையே சாகடிக்க துணிஞ்சிட்டியே. ஆனா என்னாச்சு? நீ அவளை சாகடிக்கலையே. எதுக்காக இதுல ஃபெயில் ஆயிட்ட? இந்த விஷயத்தை நீ புரிஞ்சுக்க மாட்ட. ஆனா இவ புரிஞ்சுப்பா. யாரை நாம காதலிக்கிறோமோ அவங்கள கண்டிப்பா நம்மளால காயப்படுத்த முடியாது. ஆனா அதுக்கு உண்மையா காதலிக்கணும். காதலுங்கிறதுல பிடிவாதம் நிச்சயமா இருக்கலாம். ஆனா பிடிவாதத்தால காதலை வர வைக்க முடியாது. உன்னோட பிரச்சனை என்னன்னா, உன் பிடிவாதத்தை காதல்னு நினைச்சுக்கிட்டு இருக்க. தனு, ஒருவேளை நீ பிரக்யாவை காயப்படுத்தணும்னு நினைச்சிருந்தா நீ என் அக்கா பையன்னு சொல்லிக்கவே நான் இன்னைக்கு ரொம்பவே வெக்கப்படுறேன் கிங். ஆனா பிரக்யா விஷயத்துல நான் எப்படி தப்பா இருந்தனோ அதே மாதிரி உன்னை பத்தி நான் நினைக்கிறதும் தப்பா இருக்கணும். அந்த நாட்டை நீ கட்டு. அதுவும் ரொம்ப ஸ்ட்ராங்கா கட்டு. யாரு நினைச்சாலும் அந்த முடிய அவுக்க முடியாத அளவுக்கு கட்டு. ஓகே? ஓகே. மாம் டாடோட கல்யாணத்துல முந்தான முடிச்ச பொண்ணு போட போறா. நான் பண்ணலாமா? கண்டிப்பா. ஓகே, அப்ப நானே பண்றேன். அதுக்கு நீ முதல்ல ரெடி ஆகணும். குட் பாயிண்ட் சனி. நீ ஒன்னு பண்ணு, கேராவை ரெடி பண்ணி கீழே கூட்டிட்டு வந்துரு. ஓகே? ஒரு நிமிஷம். கட்பந்தன் பண்ணணும்னா என்கிட்ட ஒரு கண்டிஷன் இருக்கு. என்னது? கல்யாணத்துக்கு அப்புறம் எனக்கு நிறைய கூல் ட்ரிங்க்ஸும் நிறைய சாக்லேட்ஸும் வேணும். கண்டிப்பா இல்ல. நான் இதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிருக்கேன்ல. ஆனா இன்னைக்கு தானே கல்யாணம். இன்னைக்கு சாப்பிடாம வேற எப்போ சாப்பிடுறதா? ஓகே. அதெல்லாம் நல்ல நேரம் முடியறதுக்குள்ள வந்துருவாங்க. எல்லாரும் கியாராவை பத்தி தான் யோசிக்கிறாங்க. நானும் இந்த வீட்டோட மருமகளா தானே இருந்தேன். என்ன பத்தி யாராவது யோசிக்கிறாங்களா? ஒருத்தரும் என்கிட்ட பேச கூட இல்ல. இன்னும் ப்ராப்ளம் சால்வ் ஆகலையா? இன்னும் ஆகவே இல்லையே. நீ கியாரா கிட்ட ஏதாவது சொன்னியா? இதுக்கு எல்லா விஷயத்துக்கும் என்ன சுத்தி வளைச்சு வரீங்க? ஏன்னா நீ முன்னாடி எல்லாம் விடுங்க. அதான் இப்ப நான் மாறிட்டேன்ல. இன்னும் நான் சந்தோஷமா வேற இருக்கேன். அது மட்டும் இல்லாம ஆலியா கூட தான் மாறிட்டா. ஆனா இதுக்கு வாய்ப்பே இல்லையே.
அம்மா நீ என்ன சொல்ல வர? ஏய் என் கூட வா, அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு சொல்றேன். வா வாங்குறேன்ல. இருந்தாலும் கியரா வரதுக்கு இவ்வளவு டைம் ஆகுது. அப்பா இதெல்லாம் பண்ணாதான் அவன் அந்த சடங்கை பண்ணுவாளாம். இன்னொரு விஷயத்துலயும் கோவமா இருக்கா. இப்படி ஒரு விஷயத்த இத்தனை நாள் மறைச்சு வச்சிருந்தோம்ல. ஆக்சுவலி எனக்கும் ரொம்ப கஷ்டமா தான் இருந்துச்சு. ஆனா கிங்க பார்க்கும்போது என்னோட கஷ்டம் என்னை விட்டு பறந்து போயிடுச்சு. நீ என்னோட ஃபேமிலியை ஒண்ணு சேர்த்திருக்க, அது என்னால மறக்கவே முடியாது. ஆனா நம்ம பாஸ்ட நான் மறக்கணும்னு ஆசைப்படுறேன். லெட்ஸ் ஸ்டார்ட் ஃப்ரெஷ், ஒரு புது ஆரம்பத்துக்காக. தேங்க்யூ. எல்லாரும் வாசிக்க ரெடி ஆயிட்டீங்களா? வாசிக்கிறத நிறுத்தவே கூடாது. ஒரு பாதி கதவு நீயடி, மறு பாதி கதவு நானடி. பார்த்து கொண்டே பிரிந்திருந்தோம், சேர்த்து வைக்க காத்திருந்தோம். ஒரு பாதி கதவு நீயடா, மறு பாதி கதவு நானடா. தாழ்த்திருந்தே காத்திருந்தோம், காற்று. இப்ப பொண்ணு மாப்பிள்ளையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மாலையை மாத்திக்கோங்க. நீதானே பொஞ்சாதி. இப்போ உங்கள யாராவது ஒருத்தர் வந்து பொண்ணுக்கு மாப்பிள்ளைக்கு முடிச்சு போடுங்க. நான் வந்து போடுறேன். இப்ப எனக்கு பீஸா, மில்க் சாக்லேட், கூல் ட்ரிங்க் நான் உங்களுக்கு முடிச்சு போட்டிருக்கேன்ல, அதுக்கு பதிலா இதெல்லாம் வாங்கி தரணும். நீ கேட்ட எல்லாமே உனக்கு கண்டிப்பா கிடைக்கும். முதல்ல கல்யாணம் நடந்து முடியட்டும். சரி இதா எனக்கு கூட. கல்யாணம் நல்லபடியா நடந்து முடிஞ்சிருச்சு. இப்போ மணப்பொண்ணு நேஹாவும் மாப்பிள்ளை தருணும் மண்டபத்துக்கு வரீங்களா? ரெண்டு பேரும் வாங்கப்பா. உங்களை ஆசீர்வாதம் பண்ணணும்னு நான் எவ்வளவு துடிச்சுக்கிட்டு இருக்க தெரியும். தருண், என்ன மன்னிச்சிடுப்பா. நான் எப்பவுமே உன்னை எதிர்த்திருக்கேன். ஆனா இன்னைக்கு எனக்கு தோணுது என் நேஹாவோட சாய்ஸ் தப்பு இல்லைன்னு. இனிமே நீயும் எங்க குடும்பத்துல ஒருத்த. தேங்க்யூம்மா. என் செல்லம். என் நேஹாவை பத்திரமா பாத்துக்கணும், இல்ல நான் சும்மா விட மாட்டேன். மைத்திரி, அதை பத்தி நீ கொஞ்சம் கூட கவலைப்படாத, நான் இருக்கேன்ல.
ஏய் என்ன பண்ண? பட் ஐ திங்க் அவ தானா அவங்க லைஃப்ல இருந்து வெளியே போயிடுவா. உங்களுக்கு அப்படி தோணுதா? அவளுக்கு கொஞ்சம் கூட வெக்கம் இல்ல. அவ அப்படிலாம் போக மாட்டா. நாம தான் வலுக்கட்டாயமா அவளை கழுத்தை பிடிச்சு தள்ளணும். நான் அக்கா கிட்ட பேசலான் இருக்கேன். தனுவ மாமா பக்கத்துலயே வர விடாதீங்கன்னு சொல்ல போறேன். வேண்டாம், இப்போதைக்கு நீ எதுவும் சொல்லிட வேண்டாம். இப்பதான் அவங்க 2 பேருக்கு கல்யாணம் ஆயிருக்கு. அவங்க கொஞ்சம் லைஃபை என்ஜாய் பண்ணட்டுமே. தனு விஷயம் அவங்க வரைக்கும் போக வேண்டாம். இதை நாமளே பார்த்துக்கலாம். மறுபடியும் அவ ஏதாவது ட்ரை பண்ணானா யோசிக்காம அவ கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிட வேண்டாம். கரெக்டா சொன்னீங்க நீங்க. அங்க பாத்தியா கொஞ்சம் பூ தேவைப்படும். சரி வாங்க. ஃபைனலி 2 கல்யாணமும் முடிஞ்சிடும். குறைச்சிக்கோ. நேஹாவை நாங்க நல்ல படியா வழி அனுப்புறோம். அது வரைக்கும் போய் ரெஸ்ட் எடுங்க. இல்ல நாங்க நேஹாவை வழி அனுப்பிட்டு தான் போவோம். ஏய் இப்போ எதுக்கு அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். அவங்க இது பாரு இரு, பெரியவங்க பேச்சை மீறக்கூடாது. அவங்க தான் நேஹாவை வழி அனுப்புறேன்னு சொல்றாங்களே. நீங்க நம்ம வீட்டு பொண்ணை வழி அனுப்பி வைங்க. ஐயோ என்ன பண்றீங்க? நம்ம வீட்டுக்கு வந்த பொண்ணை கவனிச்சுக்கிறேன். இவகிட்ட நான் பேச வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. சேட்டை வேற பண்ண வேண்டியிருக்கு. தனு அது வந்து நீங்க சொல்ற மாதிரி நான் போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். டயர்டா என்ன கொஞ்சம் கீழே இறக்கி விடுறீங்க? டென்ஷன் ஆகாத. ரூம்ல போய் இறக்கி விடுறேன். எக்ஸ்கியூஸ் அஸ். வேற விஷயங்கள். யார் வேணும்னாலும் காதலிக்கலாம். ஆனா அந்த காதலை எல்லாராலையும் நிச்சயமா அடைய முடியாது. அதுலயும் உன்னால அது முடியவே முடியாது. ஏன்னா உன்கிட்ட அந்த கட்ஸே இல்ல. ஐம் சாரி பட் யூர் ஹெல்ப்லெஸ் அண்ட் ஸ்பைன்லெஸ் பர்சன். 2 பேரும் 7 வருஷம் ஒன்னா இருந்திருக்கீங்க. ஒரு புருஷன் தான் பொண்டாட்டி கொடுக்கற அத்தனை விஷயங்களையும் நீ அவளுக்கு கொடுத்திருக்க. ஆனா பதிலுக்கு உனக்கு என்ன கிடைச்சது? வெறும் ஏமாற்றம். ஐ மீன் இந்த உலகத்துல எந்த புருஷனாவது தான் பொண்டாட்டியை இன்னொருத்தனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுப்பானா? ஊர் உலகத்தை பொறுத்த வரைக்கும் அவன் பொண்டாட்டி தானே. அந்த ஊர் உலகத்துக்கு நீ என்ன பதில் சொல்லுவ? உன்னோட பிரக்யா எதுக்காக உன்னை விட்டுட்டு போயிட்டான்னு கேட்டா நீ என்ன பதில் சொல்லுவ? இப்பவே சொல்லிடுங்க ப்ளீஸ். சும்மா ரூமை விட்டு வெளில வரக்கூடாது. ஓகே? யாராவது வந்து கதவை தட்டினாலும் கதவை திறக்க கூடாது. ரூமை நல்லா லாக் பண்ணிக்கிட்டு தூங்கணும். சொன்னது காதுல விழுந்துச்சுல. நமக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்க கூடாது. ஆனா த்ரிஷா அதுக்கு நீங்க 2 பேரும் முதல்ல வெளியே போகணும்ல. அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். நீங்க எல்லாம் பேச ஆரம்பிச்சீங்கன்னா விடிய பேசிட்டே இருப்பீங்க. அதுக்கப்புறம் நாங்க 2 பேரும் பேசுறதுக்கு டைமே கிடைக்காது. என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல 1-2 எக்ஸ்பீரியன்ஸும் எனக்கும் சான்ஸ் தெரியும்.